சாப்பிட்டுட்டு கைக்கணும் இல்லை கதைச்சிட்டு சாப்பிடுவோம் நல்லா இருந்தபடியே சாப்பிட்டு. ஓகே, ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்னைக்கு உங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. லெஹங்காவோட தச்சு கொடுப்போம்னு சொல்லித்தான் கல்யாண ஆர்டர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தச்சு கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ரெடிமேட் லெஹங்கா வந்து ப்ளவுஸ் தச்சு ஸ்கர்ட்டும் வந்து அவாட அளவுக்கு வந்து நீட்டாக தச்சு கொடுக்க போகிறேன். அதை தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து கட் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. நாளே அந்த வீடியோவில் வந்து எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லெஹங்கா. நல்லா இருக்கிறேன் பாருங்க, ஒட்டியே வச்சுருக்காங்க. கிட்ட காட்டுறது எப்படி இருக்கு இதில் பார்க்க அவ்வளோ தெரியலை. நான் உங்களுக்கு ஒன் சும்மா சாம்பிள் காட்டுறேன்னு எப்படி இருக்குமென்னு பாருங்க. வந்து மற்ற வந்து இன்னொன்று முக்கியமாக சொல்ல போன முதல் போட்ட வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான். நான் அந்த கதையை வந்து நான் கதைச்சா எனக்கு கட்டாயம் நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியே வந்து எல்லாரும் சொன்ன என்ன விஷயம் சொன்னால் நீங்கள் நல்லா எல்லாமே செய்றீங்க. அவங்களோட கதைக்கு வந்து யார் என்ன சொன்னாலுமே வந்து காது கொடுக்காம நீங்கள் போகிற வழியாக போய்கொண்டே இருங்க, பயணிச்சு கொண்டுங்க. நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. கட்டாயமாக வந்து நன்றி நன்றி நன்றி. நான் இப்படியான விஷயம் நான் கதைக்கிறேன், அதை வந்து கதைக்கணுன்றதுக்காக கதைச்சது. நான் நிறைய பேர் இதெல்லாம் கவலையை விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமெண்டு. எனக்கு நானுமே அப்படித்தான் இதை வந்து கணக்கு எடுக்கிறேன். அதை வந்து அன்றைக்கி சொல்லணுன்றதுக்காக சொன்னது. மற்றபடி நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த வழியில் போய்கொண்டே இருக்கேன். மற்ற வந்து நன்றி அவ்வளோ பேருக்கு மேலே சொல்கிறது விஷ் பண்ணி மற்ற வந்து நல்லபடியாக சொன்னேன். எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக இருக்கு, ஆனால் வடியாக இருக்குது. சிம்பிளாக இருக்குது, அழகாக இருக்குது. எனக்கு ஹிந்தியாக்கள் போடுற அந்த ட்ராமா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த ஸ்கர்ட் கலர் மஜந்தா கலரா, இது ரோஸ் கலரா? மஜந்தா கலரா ரோஸ் ரோஸ் ரோஸ். நாங்கள் இப்படித்தான் வீடியோ எடுத்துக்கொண்டு இப்படி இதுக்குள்ள போய் பெரிய டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு சரியாக உள்ளுக்கு அந்த அது போட்டால் வேறு லெவலில் நல்லா இருக்குமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ஸ்கர்ட். ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து உள்ளுக்க போட்டு வச்சுருக்காங்க. என்ன ப்ளவுஸ் பீஸ் வந்து உள்ளுக்க வச்சுருக்காங்க. நல்ல துணி. ஷோல்டர் கலர் வேறு லெவல் கலர் பார்த்துருவீங்க. கூடுதலாக எங்களுக்கு கடுங்கலரில் பர்பிள் இந்த கலர் எல்லாம் இதான் நான் ரித்திக்கிட்ட பர்த்டேக்கு கலர் பாருங்க எப்படி இருக்கும். ஷோல் சூப்பராக இருக்குது. ஷோல் தான் வேறு லெவல். மற்ற வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோல் எல்லாம் வந்து இப்போ இந்த லெஹங்காக்கு மட்டும் போடாமல் சல்வார் எதுவும் துணி எடுத்து தச்சு போட்டு இப்படி இதுகள் போட வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஷோல். வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து இப்போ நாங்கள் அவங்களோட இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் விட்டு போட்டு தான் தைக்கணும். சிலைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கலரும் சும்மா நோமலாம். இது பார்த்தாங்கன்னா நாங்கள் வீடியோட கேட்க நிறைய பேர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்து கொள்வாங்க. நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் நடந்து கொள்ளணும். இல்லாட்டி அவ்வளோதான். எப்படி இருக்கு கலர்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? ரோஸ் கலர். ஏன்னா நாங்கள் இப்படியே வர்றது அவங்களுக்கு இதுக்கு நீங்கள் எத்தனாக்கா இதோட வச்சு வச்சு பார்த்துட்டீங்க. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குன்னா சொல்லியிருக்கா. வேற லெவல் வேற லெவல் லெவல் பெரிய பெரிய தோடும் போட்டால் சூப்பராக இருக்கும். ஷோல் தான் பாருங்க. ஏன்னா ஷோல் அந்த ஷோல் மற்ற வந்து அந்த கலர் தான். அதான் ஷோல் டிசைனை விட சரி கலர் கலர் நல்ல பச்சை கலர். மற்ற வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த கலர் வந்து இன்னுமே நல்லா இருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. தச்சு சாரி ப்ளவுஸ்லாம் தச்சு போட அப்படி தான் நல்லா இருக்கு. சாரி ப்ளவுஸ் எல்லாம் தச்சு ஃபுல்லாக தச்சு அப்புறம் போடலாது. என்னன்னு சொன்னால் கஸ்டமர் வந்து அடிப்பாங்க. இதை வந்து சும்மா நாங்கள் நோமலாக வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாக நல்லா இருக்கும். என்ன இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் தான் வந்து இந்த தைக்கிறீங்களாக்கா நீங்கள் தச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தவா சனிக்கெல்லாம் கொடுக்கணும். ஓகே, இதை வந்து நாங்கள் எப்படி தைக்கிறோன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரெடிமேட் லெஹங்கா வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா ரெடிமேடுமே வந்து ரெடிமேட் லெஹங்கா எல்லாமே வந்து இப்படித்தான் வரும். ரெடிஸாக வரும். நாங்கள் வந்து டெய்லர்காரர் தான் எல்லாமே வந்து அவிட்டு அதை வந்து அவங்களோட அளவுக்கு வந்து தைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து நீளமும் குறைக்கிறது. என்னன்னு சொன்னால் நீட்டு கூடியன்னு சொன்னால் நீளம் குறைக்கிறது. இது வந்து அவங்களுக்கு நீளம் வந்து ஓகே, இந்த நீளம் எந்த அளவு தானால் இது வந்து இடுப்பு தான் வந்து சரியான குறைவாக வரும். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எங்களோட இந்த ப்ளவுஸ் பீஸ் துணியை வந்து நாங்கள் வந்து இதை சும்மா நார்மல் தையல் ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நாங்கள் இப்படி அவுட் எடுப்போம். சரியா? ஓகே,
பாருங்க ப்ளவுஸ் பீஸ் துணி எங்கள் அளவன் சொன்னபடியாக காணும். இதே வந்து ஆள முடமான ஆக்களுக்கெல்லாம் வந்து இந்த பீஸ் வந்து காணாது. எங்களுக்கு காணாது, எங்களுக்கு காணும். ஓகே, இது வந்து ப்ளவுஸ் பீஸ் நல்ல கலரில் வந்திருக்கு. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடிமேட் லெஹங்காவில் வந்து இதை வந்து இந்த இடுப்பை வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து இதுலேருந்து இவ்வளோ மட்டும் கலட்டி எடுக்கணும். இதில் வந்து பெரிய பெரிய சுருக்காக தான் இருக்குது. இந்த இப்படி இவ்வளோ தேங்காய் இவ்வளோ தேங்கலட்டோனும் கலட்டி போட்டு இது வந்து காட்டன் பரப்பி வந்து சாலி இதோடய நீங்கள் நான் தையலை பழகிதானே என்ன செய்கிறேன்ட்டு இது இது வந்து என்னென்னு சொல்கிறது. இப்போ ஒரு கதைக்கு இந்த நடந்து காட்டுறேன் எத்தனை இருக்குண்டு இந்த இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வேண்டாம். இது வந்து 44 இருக்குது சரியா, 22 அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தா 44. ஆனால் இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் இது வந்து எவ்வளவுக்கு வரணும் இங்கே கிட்டத்தட்ட எனக்கு இங்கே 29 சும்மா 29 30 வைப்பேன். எவ்வளோ கூட 14 இன்ச் கூட வந்து 30 இந்த பாருங்க எவ்வளோ குறைக்கணும் இந்த இடத்துக்கு வரணும். அதுக்காக நாங்கள் வந்து இதை இந்த இடத்துக்கு குறைக்கணும் இப்படி வட்டி குறைக்கிறதில்ல. இதை வந்து ஃபுல்லாக வந்து கலட்டி போட்டு அந்த சுருக்கை வந்து கூட விட்டு நாங்கள் வந்து அளவாக 30 அளவாக வந்து தைக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இதை வந்து நாங்கள் கலட்டி எடுப்போம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் தைப்பம் பண்ணுறதுக்காக வந்து பெரிய பெரிய தையல்லாம் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே அவுட்டு தைக்கணும் பண்ணுறதுக்காக. ஆக சின்ன தையல் வச்சா துணி டேமேஜ் நாங்கள் அவுட் கேட்க அவுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா. இங்கே பாருங்க அப்படி சும்மா நோமெல்லாம் அவுட் போட்டு கொண்டு போவோம் சரியா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கர்ட்டை வந்து அக்கா அவுட்டு தரண்டவா. அப்போ அவுட்டுறது உங்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லை மேல் நம்ம சொன்னால் நீ செய்வ சாப்பிடுவா, அதனால சொல்லிட்டேன் நீ அவுட்டுக்காங்க சரியா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அவுட்டு தருவா. அப்போ நாங்கள் அதுக்கடையில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறோம். அப்போ இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். அவரோட சைஸ் வந்து 32 சைஸ். இப்போ மார்பு சுற்றலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 32. நாங்கள் வந்து இதை எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு வடிவண்டே சொல்லிட்டேன். ஓகே ஓகே, காட்ட போகிறேன். மேட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு டெய்லர்ன்றதுக்கு அடையாளமே வந்து தேப்படுவோம் சரியா. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பச்சை கலர் என்ன வெள்ளை கலர்லாம் போட்டால் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நல்ல கலரில் வந்து பச்சை கலரில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் டெய்லர் உங்களுக்கு வந்து கட்டாயம் தெரியணுமன்றதுக்காக. ஓகே, புதுசு போல புதுசு என்னன்னா வைக்கிறோம் துளையுது அதுக்குலாம் எப்படியும் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா நேரங்களில் எங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே வந்து சும்மா நேரத்தில் தேவைப்படாத நேரத்தில் வந்து கண்ணுக்கு முன்னால் அப்படி இப்படியெல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த பொருளை நாங்கள் எவ்வளோ வலை வீசி தேடினாலும் கிடைக்காது, அதுக்கு பிறகு கிடைக்கும். தேவைப்படாத நேரத்தில் கிடைக்கும். அது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நடந்துருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பின்பக்கம் வந்து கட் பண்ணோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் வந்து அளவுகள் எடுத்து வச்சுருக்குறோம். ஃபோனுக்கு வந்து புது கவர் மாற்றிட்டேன். வடிவாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பம்பர் ஒன்று கட்டான்னு சொல்லணும். இந்த கவர் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நான், இது வடிவாக இருக்குன்னு சொல்லி சரியா. இது வந்து நான் போன பிறகு சுவேசன் தான் வந்து கையில் கிடைக்காது இந்த கவர். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் என்ன செஞ்சுருக்கு கவர் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து உள்ளுக்க சும்மா வச்சு வந்திருக்காக மாட்டேன். இதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து என்னட்ட கேட்டு இது இந்த விலை என்னன்னு சொல்கிறது, இது வந்து இந்த விலைக்கு 200 ரூபாய்க்கு எடுக்கிற போய் இந்த விலைக்கு எடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்து காட்டினேன். எனக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வடிவாக சொன்ன மாதிரி அப்படியே ஷாக் சொல்கிறோம். என்னடா நான் பார்க்க நல்லா வடிவாக இருந்தால் இது என்ன இப்படி பிளேனாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி ஃபோட்டோவை காட்டி சொன்னேன்னு சுவேசன் இப்படி தான் இருந்தது, நல்ல மினுங்களாக வடிவாக இருந்தது, நீங்கள் காட்டுக்கு இப்படி கிடக்கு அப்படின்ட்டு அப்புறம் நைஸாக நின்றுட்டு சரியா இதை தூக்கி வரைச்சிட்டு சரியா டக்குன்னு சாரியை அந்த கீழே பாருங்க இப்படி துண்டு கிடக்காண்டு பிறகு இதை எடுத்துக்கொள்ளினா இதை பாருங்க இப்படி நார்மலாக இருக்கிறதுக்கும் இது வந்து இப்படி இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் உண்டு. பார்த்தீங்களா வடிவாக இருக்கா, இதுதான் நடந்த சம்பவம். ஓகே ஓகே சரி, இப்போ வந்து நாங்கள் பின்பக்கம் மார்க் பண்ண போகிறோம். அளவுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயர்தரம் வந்து 13 சரியா. 13ன்னு சொன்னால் நான் வந்து உயரம் 13. நான் வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு விடுறேன்
சரியா? மேலே வந்து 14, இதுலேயுமே வந்து ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் உயரம் வந்து 13.5 மாறி மாறி சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உயரம் வந்து 13.5. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விடுறேன். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் 13.2 ஒரு 1/2 இன்ச் வந்து மேல் தையலுக்கு நாங்கள் வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே. ஷோல்டருண்ட அகலம் வந்து 13.5. சரியா? 13.5 அதை வந்து நாங்கள் 2ஆக பிரித்தோம்னு சொன்னால் எவ்வளோ வருஷாலேக்கா? 6.25. சரியா? 6.25 நான் வந்து 3/4 விட்டுட்டு 6ல் மார்க் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் கழுத்து வெட்டும் தானே. கழுத்து வெட்டைக்கு வந்து நாங்கள் அந்த அதே அளவுக்கு எடுத்தோம்னு சொன்னால் இந்த கழுத்து கொஞ்சம் இந்த இப்படி போகிறது தானே, இப்படியே இருக்காதானே கழுத்து. அப்போ நான் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு இதை வந்து விட்டு தான் வந்து நான் பலமையாக விட்டுறது. சரியா? 6.25 நான் வந்து 6ல் மார்க் பண்ணுறேன். சரியா? இதை வந்து ரூலர் இருந்தால் இன்னுமே உங்களுக்கு ஈஸி. சரியா? அதே அளவு வந்து நாங்கள் வளமையாக அப்படி தான் நம்மட்டுனா இங்கே எவ்வளவு எடுக்கிறனோ அதே அளவு வந்து இந்த ஆம்புகளுக்கு எடுக்கணும். சரியா? வர இது வந்து ஷோல்டர். இது வந்து ஷோல்டர் 13.5. அதாவது 2ஆக பிரிச்சு 2ஆக மடித்தபடியா 2ஆக மடி 6.25. அதில் வந்து ஒரு 3/4 வந்து நான் விட்டுட்டு தான் கொஞ்சம் அகலமாக வரும். ரெண்டா தான் என்னன்னு சொன்னால் இந்த இதை வந்து நாங்கள் இதை இங்கே எடுத்துட்டேன்டா இந்த கழுத்தை நான் வந்து உள்ளுக்கு வெட்டைக்க வந்து இந்த கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக போகும். அப்போ வந்து கழுத்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும். அதனால அப்படி வெட்டணும். சரியா? அப்படி வெட்டணும். மற்ற வந்து மார்பு சுற்றளவு 32.5. சரியா? டக்குன்னு என்ன மாதிரி டக்குன்னு கணக்கு பார்க்க தெரியாது. மடிச்சு பாருங்க. டக்குன்னு பிரிஞ்சு இப்படி மாடிங்க 32.5. டக்குன்னு இது வந்து எப்படி வரும்? 32.5. இது 32.5 மடிச்சிட்டேன். 2ஆ மடிச்சு 2 ஆகுறது இல்லை. இது வந்து 4ஆ மடிபடும். ஏன்னு சொல்லுங்க அப்போ. எதுக்கு? மார்பு சுற்றளவுக்கு 4ஆ மடிபடும். என்ன முன்ன ஓப்புனா பின்னுக்கு ஓப்புனா அல்ல ஏன்னு சொல்லுங்க. ஏன்னு சொல்லுங்க. 4ஆ? ஓ இது இது நீ 2ஆ மடிச்சு வச்சிருக்கிற சஜி. அப்போ ஒரு பாதி பக்கம் 1ல வந்துருந்தாரு. அப்படித்தானே? அதுக்கு தானே பாத்தியா? பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சுற்றளவு தானே. ஃபுல் இப்போ வந்து ஃபுல் சுற்றளவு தான் 2ஆ மடிக்கிறது. சாலையக்கா ஃபுல் சுற்றளவு தானே. இப்போ 2 துண்டு இல்லை 2ஆ மடிக்கிறோம். நாங்கள் இதை வந்து திருப்பி இன்னொரு மடிப்பில் வச்சு வச்சிருக்கோம். அப்போ 4ஆ வரும். 4ஆ மடிச்சா எத்தனை பேர் சொல்லுங்க? சரிதானே? இப்போ நான் சொன்னால் இப்போ நாங்கள் 4ஆ மடித்து இதை மார்க் போட்டுட்டோம் தானே. வளமையாக வந்து எப்பயுமே என்ன தைச்சாலும் வந்து இதில் வந்து நான் 4ஆ மடித்த ஒரு 2 இன்ச் வந்து வளமையாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கூட விடுறது. ரீசன் பொட்டம் இல்லையா? ஓகே சாலைக்கா இந்த 2 இன்ச் வந்து ஏன் வளமையாக வந்து விடுறாங்கன்னு சொன்னால் தையல் வாசி விடுறது. தையல் இடைவெளி ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த இதுதான் சரியான அளவு. இதுக்கு தைச்சிட்டோம்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் சில நேரம் உடம்பு வைக்கலாம் கொஞ்சம் அப்படி தையல் வாசி விடுறது. சரியா? அதனால வந்து 2 இன்ச் வளமையாக விடுறது எக்ஸ்ட்ராவா. சரியா? ஓகே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி கீழே இடுப்பு சுற்றளவு பார்ப்போம். இடுப்பு சுற்றளவு வந்து 26.5. சரியா? இந்த 26.5 26 வச்சுட்டு மடிச்சுட்டு 4ஆ மடிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் மார்க் போடுவோம். சரியா? இவ்வளோ தான் வேலையா? அதுக்கு பிறகு இந்த 2 இன்ச்சு இங்கேயும் போடுறது. சரியா? என்ன சொன்னால் எக்ஸ்ட்ரா 2 விட்டுட்டு இடையம் என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணுவோம். சரியா? இப்போ என்ன செய்யலாம்? எங்களுக்கு கழுத்து வந்து எனக்கு இதில் வந்து 2.25 எடுக்கிறேன். சரியா? 2.25. ஓகே. 3 எடுக்கலாம் 2.25 எடுக்கலாம். கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து பெரிய கழுத்து தேவையில்லைன்றபடியே நான் வந்து 2.25 எடுத்துருக்கேன். ஓகே. பின் கழுத்து நீளம் வந்து 9. சரியா? பின் கழுத்துண்ட கடைசி நீளம் வந்து 9. ஓகே. 2.25 இங்கே 2.25
மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து கழுத்துல டிசைனை வந்து நாங்கள் மார்க் பண்ணோம். சரியா? என்ன டிசைன் அவருக்கு தேவையோ அந்த ஓகே. இப்போ வந்து நான் கழுத்தை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். கழுத்து டிசைனை வந்து நாங்கள் மார்க் சரியா? இப்போ வந்து மற்ற வந்து கை எப்படி தெரியுமா? கை வந்து 6 இல்லை 3 அரைக்கிற வாசி மார்க் பண்ணிட்டு இதையும் ஜாயின் பண்ணுவோம். தொப்புகளுக்கு இப்படி தைச்சா நீட்டாக இருக்குமா ராஜி? எப்படி தைக்கிறாங்க? நான்லாம் அளவு சட்டை வச்சு தானே தைக்கிறது. அளவு சட்டையில் அளவாக இருக்கும் தானே? அளவு சட்டையில் அளவாக இருக்கும் சரி. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த சாரி ப்ளவுஸ் மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக இந்த விடத்தை நீட்டாக இருக்கிறதுக்கு. ஓகே. எனக்கு கட் பண்ணுறதும் இல்லை. நீ வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். சரி. இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு ஏன் மார்க் போடுறேன்னு சொன்னால் இந்த சோக் மார்க் அழிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி இதில் ஒரு மார்க். ஓகே. இது வந்து பின் கழுத்து. ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் பக்கம் வந்து நாங்கள் வெட்டிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முன்பக்கம் வெட்ட போகிறோம். எப்படி கட் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். சரி, என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இதே வந்து வைப்போம். சரியா? கொஞ்சம் சரி. சரியா? இது வந்து நான் வைக்க எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த துணியை இன்னும் கொஞ்சம் கூட இருக்கணும். அதை வந்து நான் ரீசன் சொல்லுவேன். சரியா? என்னத்துக்காக சொல்லுங்க பார்ப்போம். முன்னுக்கு குக்ஸ் வைக்கிறேன்டா அப்படி இப்படி இதண்டி வரவா? இதண்டி வர அதண்டி வர இல்லை. அப்போ இந்த டக்குக்கு போகுமா? டக்ஸை இது வந்து லெஹங்கா ப்ளவுஸ்ன்றா வந்து பிரின்சஸ் கட் தான் வருது. அதுக்குள்ளே போகும். நாங்கள் வந்து நான் இப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் சாஜி. நீங்கள் கண்டுபிடிங்க வடிவா. சரியா? பார்த்தியே? சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்யணும், கழுத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்படியா? இப்போ இதை வந்து இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணுவோம். இது இங்கே வரும், இது கொஞ்சம் இங்கே வரும். சரியா? இந்த இடத்துக்கு கட் பண்ணுவோம். அழகாக வச்சுட்டேன். கழுத்தை நாங்கள் மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து ஓகே. இப்போ என்ன செய்யறேன், இது தேவையில்லை. இது வந்து முன்னுக்கு நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. சரியா? இது வந்து பிரின்சஸ் கட் தானே. பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி வேணும்னு சொன்னால் எங்களுடைய சென்டர் பாயிண்ட் அப்படி டாட் ஒன்று வரும். அது வந்து இவன் 32 சைஸு தானே. மார்பு சுற்றளவு 32. இது வந்து 10 வந்து நாங்கள் சென்டர் பாயிண்ட் வைக்கணும். சரியா? இது வந்து இஞ்சாலையிலேருந்து 3.5. ரீசன் இதுக்கு என்னென்னு பார்த்தேன். இது என்னென்னு பார்த்தேன்ட்டு சொல்கிறேன் பாருங்க. சரியா?
இது என்னென்னு பார்க்குறோன்னு சொன்னால் நாங்கள் அலக்கைக்கு நாங்கள் அவட சென்டர் பாயிண்ட் நான் வந்து பார்த்தோம். சரியா? அப்போ அது வந்து கூடுதலாக அதோட வந்து கூடுதலாக 32 சைஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பொதுவாகவே 10 வரும். சரியா? மற்ற வந்து இங்கேருந்து நாங்கள் டாட்டின் அளவு வந்து எடுப்போம். 7 சொன்னால் எவ்வளோ வரும் எங்களுடைய இந்த சென்டர் பாயிண்ட்? 3.5. 3.5. அப்போ 3.5 அந்த இது சரியா? ஓகே, இதை போட்டுட்டு இதை என்ன செய்வோம்? இங்கே இருந்து 3.5 ஜாயின் பண்ண போகிறீங்களா? அது நேராக கூறுவோம். சரியா? விட்டு இது வந்து நாங்கள் இங்கே இதோட வளைவாக எடுப்போம். சரியா? இதில் நாங்கள் மார்க் பண்ணதோட ஜாயின் பண்ணணும். ஓகே, இதில் வந்து 1.5 நாங்கள் தையல் இட வழி. சரியா? 1.5 தையல் இட வழி. அப்போ சரியா? இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து ஒரு 1.5 ஏன் இது நான் வெட்ட போகிறேன்னு சொல்லுங்க. 1.5 மார்க் பண்ணுறேன்டா இவ்வளோ துண்டையும் வந்து நான் வெட்டி எடுப்பேன்னு என்ன சொன்னால் அந்த ஷேப் வாரத்துக்கு. சரியா? இப்படி எடுத்தால் தான் இங்கே வந்து ஷேப் வரும். இதை வந்து நாங்கள் மார்க் பண்ணி போட்டு இதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணணும். சரியா? சரியா? இப்படி மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணணும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ண போகிறேன்? இவ்வளவு ஒன்றும் வராது இதில். அதே மாதிரி இங்கால நான் வந்து கூட விட்டதுக்கு காரணம் வந்து இது. இப்போ இங்கே இதை வச்சு பார்த்தா விட்டுருக்கேன்ல, இதையும் விட கொஞ்சம் கூட தான் விட்டுருக்கேன். அதனால் நான் வந்து இங்கே ஒரு 1.5 கூட விடணும். சரி, இந்த இது என்னென்னு சொன்னால் இந்த 1.5 இதுக்குள்ளே போகுது இல்லை, அந்த இடைவெளிக்காண்டி ஜல விடுறது, அதுக்காக ஜல விடுறது. இப்போ வந்து இதை இந்த ஷேப்பு கட் பண்ணுவோம். சரியா? இனி வந்து நாங்கள் கழுத்தை மார்க் பண்ணிட்டோம்டா. அடுத்த வந்து கை. இப்போ வந்து கழுத்து முன்னுலக்கம் வந்து 6. சரி, 6. மற்ற வந்து நாங்கள் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுனாங்க தானே, 6.5க்கு நாங்கள் மார்க் பண்ணோம். ஏன்னா 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். கழுத்துட டிசைன் அப்படி ஐங்கோணி கழுத்து. சரியா? ஓகே, கழுத்துட டிசைன் ஐங்கோணி வந்து சரியா? கட் பண்ணுறேன். சரி, இதுதான் கழுத்து. ஓகே, ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முன்பக்கமே வந்து இன்றைக்கி வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் கையை வந்து கட் பண்ணி எடுப்போம். கைக்கு துணியை வந்து வளமாக தான் 2ஆக மடித்து அப்படி வந்து 4ஆக மடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஃப் கை, அது வந்து இப்படி தான் கை வரும். அது வந்து இந்த இடத்துக்கு வரும். அவளோட கையின்ற நீளத்தை முதல்ல அடைப்பேன். கையிற நீளம் வந்து 9.5. சரியா? 9.5, 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கு விடுறேன். 10.
சரியா ம் கையின் அகலம் முன்பக்க அகலம் வந்து 8 8 4 சரியா 8 4 வரமாக தான் கொஞ்சம் 10 இன்ச் கூட விடுறேன் ஜாயின் பண்ணிவிடுறேன். இப்போ இதை என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் விடுறோம் சரியா. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ கட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இப்படி வரும்னு சொன்னால் இப்படி சுருங்கி நல்ல பாக்ஸ் ஸ்லீவாக வரும். ஓகே, இது வந்து கை. இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி அது அந்த என்ன சொல்கிறது டிவியில் டக்குன்னு வேர்மா விடுற மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அது எல்லாமே கட் பண்ணிட்டு தானே. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து இவளத்தையும் வச்சு சரசரசராண்டு கட் பண்ணி முடிச்சுட்டோம்டா சரி. அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இனி வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வெட்ட போகிறோம். இனி வந்து நாங்கள் சரசராண்டு வெட்டி கொண்டு போக தான் இருக்குது. அழகை வச்சு அப்படியே வெட்டுறதா? அழகை வச்சு வெட்டி கொண்டு போக தான் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ வந்து நாங்கள் இப்படி வச்சு இதை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். கொஞ்சம் எப்பயுமே வந்து கொஞ்சம் இப்படி விட்டு தான் வெட்டுறது நாங்கள். சரி, இந்த பக்கம் ஓகே. இப்போ நாங்கள் கையை கட் பண்ணோம் சரியா. ஓகே, அளவாக வச்சுட்டு கையை கீழே விட்டுப்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் கையை மடியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் சொன்னால் துணி எப்படியுமே வந்து பெரியாக்கள் கடை காணாமல் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவாக்கே கொஞ்சம் மட்டுமட்டாக வந்துருக்கு. நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வெட்ட போகிறோம்னு சொல்லி பாருங்க. ஓகே, பாருங்கள் இப்படி துண்டுகளை வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க முடியும். கொஞ்சம் இடைவெளியில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம் சரியா. ரைட், நாங்கள் வெட்டுவோமே. ஃபஸ்ட்டுக்கு இதை சரி. ஓகே, வாங்க. ஓகே, ஓகே. இப்போ இது வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது அப்படியே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ப்ளவுஸுக்கான துணியை வெட்டிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ப்ளவுஸுக்கு தேவையான அவலத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் பக்கத்துண்டு முன்பக்கத்துண்டு
ஃப்ரண்ட் பிரின்சஸ் கட் வெட்டின துண்டுகள் மற்ற வந்து கை. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இன்றைக்கி என்னென்ன கட் பண்ணினோம், அதாவது வந்து ஒரு ரெடிமேட் லெஹங்கா வரதை வந்து எப்படி அப்படி தைக்கணும், எப்படி இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் வந்து வடிவாக இன்றைக்கி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வடிவாக சொல்லி தந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்துட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி வேறு உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து தச்சு காட்டுவேன். அதோட வந்து இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து பேர் தையல் வீடியோ போடுறீங்க, நிறைய நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தையல் வீடியோ போடுறேன். அதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி. பாய்.